ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லார் வாழ்க்கையிலையுமே கஷ்டன்றது இருக்கும். அதை அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி கையாளுறோன்றதுல தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியுதா, இல்லை அது கொஞ்சம் நன்மையாக தெரியுதா நமக்கு தெரியும். அதேபோல் எங்கள் லைஃப்பில் வந்த கஷ்டத்தை நாங்கள் எப்படி க்ரோ அப் பண்ணோம், அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பீங்க பிரச்சனை சொல்லிட்டு, நமக்கு இல்லாத பிரச்சனையே இவங்களுக்கு போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் விஷயம் கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள். என் ஹஸ்பண்டுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி நாங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். இப்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகுது. நாங்கள் இப்போ 2 பேருமே நல்லாயிருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு நான் கிட்னி டொனேட் பண்ணியிருக்கேன். எல்லா ப்ராசஸுமே போய் பேப்பர் ஒர்க் முடிஞ்சு, பிளட் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு, இப்போ ஓகே ஆகி ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ நாங்கள் இன்னும் நல்லாயிருக்கோம். இப்போது பக்கத்துலேயே ரூம் எடுத்து நாங்கள் தங்கி இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சொல்கிறதுக்கு நிறையா இருந்தாலும் என்னென்ன விஷயம் சொல்லணும்னு தெரியல. நீங்கள் எனக்கு சொல்லணும், கேட்கணும், டீட்டெயிலாக வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்டை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த தகவலையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.